ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, மேலும் நமது ராசி பலன்கள் என்னென்ன சிறப்பாக அமையுதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை, யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோலாம் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது சேனலோடு இணைந்திருங்கள். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் 3ஆம் பெரிய தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 10 குடையவன் 7ஆம் இடத்துல நீச்சமங்க ராஜயோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் மதியம் 12:04 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இதன் காரணமாக நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் மதியம் முதல் சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுங்க. எனவே இந்த மாதிரி சந்திராஷ்டமம் முடிவடையக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மதியத்திற்கு பிளான் பண்ணுறது உங்களுக்கு நல்ல உசிதமாக அமையும். அது அதிகமான சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, முக்கியமான வேலைகளாக இருக்கும்போது அது மதியம் 12:04 பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதுசாக ட்ரை பண்ணுறதெல்லாம் நீங்கள் மதியம் வச்சுக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து காலையிலேருந்தே கூட செய்யலாம். அதில் எந்த தயக்கமே நீங்கள் காட்ட தேவையில்லைங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. நல்ல ஒரு பக்தி நிறைந்த நாளாக மாற்றித் தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இன்று தினம் தானாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீங்க. அபார வளர்ச்சி. உங்களுடைய தொழிலில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் சுயதொழில் அபார வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதுவரை காணாத மிகப்பெரிய வளர்ச்சியை கூட இப்பொழுது காண முடியும். அதனால வியாபாரிகள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு பிறகு நீங்கள் என்ன வேணா ட்ரை பண்ணலாங்க. எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வியாபார ரீதியாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பிற்பகல் நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன்களை எல்லாம் திருப்பி அடைக்கணும் அப்படின்ற ஐடியாக்கள் உங்கள் மனசுல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கடன்களை அடைக்க முடியும் உங்களால். புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொன்னான ஒரு நாள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த ஜாப் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அம்மா வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். இருந்தாலும் அது நீங்கிவிடும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா, உங்கள் பங்குதாரர்களிடம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும். அது சிறப்பாக நீங்கள் வந்து அந்த சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி உங்கள் பணிகளை சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் உங்களால் வந்து சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும். போட்டிகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. எனவே சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள மதியத்துக்கு பிறகு முக்கியமான முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. குடிப்பழக்கம், மதுப்பழக்கத்தை விட்டொழிப்பதற்கு இது உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. ஏன்னா நீங்கள் குடிப்பழக்கத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு விரோதி. உங்கள் செயல்திறனை அதை குறைக்கணும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைய தினம் வந்து நீங்கள் மதுப்பழக்கத்தை, குடிப்பழக்கத்தை விட்டொழிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அதற்கு பெஸ்ட்டான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய செயல்திறன் கூடுவதற்காகவும் நீங்கள் அதை கண்டிப்பாக விட்டொழிக்க வேண்டியது முக்கியங்க. பணம் வந்து பல வகையில் இன்றைக்கி செலவாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. திட்டங்கள் போட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டப்படி எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரமாக நல்ல ஒரு பட்ஜெட்டாகவும் நீங்கள் முடிக்க முடியுங்க. அதனால் உங்கள் பணம் நிறைய மிச்சம் பண்ண முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில்
நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலையை உங்களுக்கு வைத்திருப்பதற்கு உங்களது காதல் வாழ்க்கை உறுதுணையாக இருக்குங்கிறதுனால உங்க காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இன்றைய தினம் குடும்பத்துக்காகவும் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குடும்ப கடமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி வைக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க. ஏன்னா குடும்ப பொறுப்புகளை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அதனால சில மோசமான விளைவுகள் ஏற்படலாம். அதை நீங்க தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் புதிதாக கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்றீங்க அப்படின்னா அவர் நல்ல வேகம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையுள்ள நபர்களுடன் நீங்க பார்ட்னர்ஷிப் சேரலாம். ஆன்மீக தலைவர்கள் சில பேர் இன்னைக்கு உங்களை சந்திப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு தன்னால் கொஞ்சம் சாதாரண நாளாக இருந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினம் ரொம்ப இனிப்பான மகிழ்ச்சியான தித்திப்பான நாளாக உங்களுக்கு அமையும். எனவே இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தர காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த எதிராக செயல்பட்ட நபர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அல்லது உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் உங்களுடைய எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடய இருக்கிறது நல்லதுங்க. உங்க வீட்டுல அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா காலை நேரத்துல சந்திராஷ்டம் இருக்கிறதுனால நீங்க சின்ன சின்ன வாக்குவாதங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். அதனால் மதியம் வரை பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் செய்வதற்கும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் மதிய நேரத்துக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை உங்களுக்கு அமைத்தர கண்டிப்பாக காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. கடவுள் வழிபாடு செய்யுங்க. இன்றைய தினம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. மொத்தத்துல இன்றைய தினத்தை நீங்க அற்புதமான ஒரு நாளாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க மதியம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல நாளாக அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய எதிரிகள் பலம் கொஞ்சம் கூடினாலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே சந்தோஷம் கூடும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கொள்ளுங்க. காலை நேரத்தில் கடன்களை எல்லாம் நீங்கள் அடைக்க முடியும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கி விடுங்க. குறிப்பாக உங்க அம்மா வழியில உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அப்படின்னா அதை நினைத்து நீங்க பயந்து கொள்ள தேவையில்லைங்க. அது தானாகவே நீங்கிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிய வேலை வாய்ப்புக்காக நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். எந்த இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டோம்னுங்க. உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும். ஆனாலும் அந்த எல்லா போட்டிகளையும் நீங்க கலந்துகிட்டு வெற்றிகளை பெற முடியும். எந்த போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாள். இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்க கூட்டாளிகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க. புதிதாக கூட்டாளிகளை நீங்க சேர்த்துக் கொள்வதற்கு நம்பிக்கைக்குரிய நபர்களை தேர்ந்தெடுப்பது நல்லதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.